ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் க்ரீமியான மஷ்ரூம் ஸ்வீட் கார்ன் சூப்பு தான். இது டேஸ்ட்டும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது எப்படி வீட்லேயே சிம்பிளாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உருகுனதும் 10 பூண்டு பல், ஒரு சின்ன சைஸு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து 5 நிமிஷம் வதக்கினா போதும். வெங்காயம் 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது கூட நான் 100 கிராம் மஷ்ரூமு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூமு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூமை 2 நிமிஷம் வதக்கின பிறகு நான் 1 கப்பு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. மஷ்ரூமும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஆறுன மஷ்ரூமு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை லாஸ்ட்டாக நம்ம சூப்பு கூட சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிறத மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூம் கூட நான் 1/2 கப்பு ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்னை இதில் பாதி சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம கடைசி சூப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 1 கப்பு காய்ச்சின பாலை எடுத்துக்கிறேன். இந்த பால் கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்த பிறகு நம்ம இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு சிம்மில் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
பாருங்கள், நம்மளுடைய சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய க்ரீமியான மஷ்ரூம் ஸ்வீட் கார்ன் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஏற்கனவே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.